வீட்டு சமையலுக்காக வாங்கின இஞ்சி முளைச்சி வந்திருந்தது. அதனால் இதை நட்டு வைக்கலாம் அப்படின்னு மாடியில் இருக்கிற ஒரு தொட்டியில் நட்டு வச்சேன். என்கிட்ட எந்த ஒரு உரமுமே இல்லை. அதனால் தண்ணியை தவிர வேறு எதுவுமே இதுக்கு நான் ஊற்றலை. 20 நாள் ஆனப்புறம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இன்னையோட 24 நாட்கள் ஆகிருச்சு. குருத்து மட்டும் கொஞ்சம் பெருசாகிருக்கு. இது 84 நாட்கள் ஆன பிறகு எடுத்தது. 2 குருத்துமே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போது 3.5 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெருசாகிருக்குன்னு பாருங்கள். இப்போது இன்னும் சில குருத்துக்கள் வளர்ந்துருக்கு. இதையே தரையில் நட்டு வச்சுருந்தேன்னா இன்னும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும். இஞ்சி மேலேயே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ 7 மாதத்துக்கு மேலே ஆகிருச்சு. இதோட குருத்துகள் எல்லாமே வாட ஆரம்பிச்சிருச்சு. பூ கூட 2 விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே இதை அறுவடை பண்ணியே தான் ஆகணும். மண் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இஞ்சியை புட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ அதை தண்ணியில் நல்லா கழுவிடலாம். ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் நட்டேன். நமக்கு எவ்வளோ இஞ்சி கிடச்சிருக்கு மட்டும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் முளைச்சிருந்தா போதும். அதை உடனடியாக மண்ணில் நட்டு வச்சு பாருங்கள். ஒரு 7 மாதமோ 8 மாதமோ கழித்து உங்களுக்கு நிறைய இஞ்சி கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். மறக்காமல் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.